தங்கத்தை தேடும்போது வைரத்தை தவற விட்டுவிட்டோம் என்ற கூற்று சமீப காலமாக இணையத்தில் வைரலாகி வந்தது. ஆம், இது கருப்பு வைரம் விஜயகாந்தை மையப்படுத்திதான் உருவாக்கப்பட்டிருந்தது. இந்த அளவுக்கு நேர்மை பெற்ற ஒரு தலைவனை இன்று இந்த உலகம் இழந்திருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை. எனக்காக இவ்வளவு தூரம் வந்ததே போதும், வேற எதுவும் எனக்கு வேண்டாம். ஒரு மனுஷன் பிரியும் பொழுது அவன் தாய் அழுதா அவன் ஒரு நல்ல மகன், அவனுடைய பிள்ளைங்க அழுதா அவன் ஒரு நல்ல தகப்பன், அவன் கூட பிறந்தவங்க அழுதா அவன் ஒரு நல்ல சகோதரன், அவன் பிரிவுக்காக ஒரு நாடே அழுதா அவன் ஒரு நல்ல தலைவன். உனக்காக இந்த நாடே அழுவுதப்பா. இவரது நேர்மைக்கு உதாரணமாக ஒரு சிறு சம்பவத்தை நாம் தற்போது நினைவு கூர்வோம். கடந்த 2011ஆம் ஆண்டு நடந்த சட்டசபை தேர்தலில் அதிமுக கட்சியுடன் தேமுதிக கட்சியும் கூட்டணி அமைத்தது. இந்த தேர்தலில் 203 இடங்களை கைப்பற்றிய இந்த கூட்டணி அபார வெற்றி பெற்றது. பல ஆண்டுகளாக எதிர்க்கட்சி ஆளும் கட்சி என்று 2 நாற்காலியில் மட்டுமே அமர்ந்த திமுக 3ஆம் இடத்திற்கு நகர்ந்து கேப்டன் விஜயகாந்த் எதிர்க்கட்சி தலைவராக பதவியேற்றார். கூட்டணி கட்சி தலைவரே எதிர்க்கட்சி தலைவராக மாறிவிட்டதால் ஆளும் கட்சி நினைத்ததை எந்த எதிர்ப்பும் இல்லாமல் செய்துவிடும் என்று பலரும் கூறி வந்தனர். ஜனநாயக நடைமுறை இல்லாமல் போய்விடும் என்று கருதினர். ஆனால் எந்த சமரசமும் கொள்ளாத கேப்டன் விஜயகாந்த் அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதாவை கேள்வி கணைகளால் அசர வைத்தார். இன்னைக்கு வந்துட்டு நான் சங்கரங்கொல்லை ஜெயிப்பேன் சவால் விடுறது ஆளுங்கட்சியா இருந்தா கலைஞரை சொன்னா போன தடவை எப்படி ஜெயிச்சாரு அவங்களுக்கு தெரியும். இப்ப நீங்களே எப்படி ஜெயிக்க போறீங்கிறதா அனைத்து இந்த அண்ணாதிராவிட எப்படி ஜெயிக்க போறது. தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கு முன்பாகவே மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் தோல்வியை ஒப்புக்கொண்டு தோல்வியை ஒப்புத்துக்கல, கேட்டதுக்கு மட்டும்தான் பதில். பேரவைத் தலைவர்களே, நாங்க என்ன கேட்டோமோ அதற்கு மட்டும்தான் பதிலை தவிர சங்கரங்கொல்லைன்னா பெண்ணகரத்துல ஏன் தோத்தீங்க சொல்லுங்க. இப்ப திருட்டுத்தனமா ஓட்டு போட நீங்களும் தான் சொன்னீங்க. நீங்களும் தான் அந்த இதுல வந்து எலக்ட்ரானிக்கல் சொல்லி முடிச்சிடுறேன், அப்புறம் நீங்க பேசுங்க. எலக்ட்ரானிக்கல் ஓட்டுல அவருடைய எதா இருந்தா கோர்ட்டுக்கு போனோம். மாண்புமிகு ஜெயலலிதா என்னும் மிகப்பெரிய ஆளுமையின் முன்னால் பலரும் பம்மிக் கொண்டிருந்த நேரத்தில் துணிச்சலுடனும் நேர்மையுடனும் தன் பதவிக்கு நியாயம் சேர்க்கும் வகையில் சிறப்பாக பணியாற்றினார். ஆளும் கட்சிக்கு ஆதரவாக அவர் பணியாற்றி இருந்தால் இன்னும் சிறப்பான இடத்தை பெற்றிருப்பார். ஆனால் நேர்மையின் பக்கமே எப்போதும் இருந்தார். இதனால்தான் இன் சர்ச் ஆஃப் கோல்ட் வி லாஸ்ட் a diamond என்ற கூற்று கேப்டனுக்காக கூறப்படுகிறது. இன்று மருத்துவ சிகிச்சை பலனின்றி காலமான அவரை நினைத்து கடலும் மழையும் மலையும் அவரால் பயனடைந்த பெரும் மனித கூட்டமும் கண்ணீர் வடிக்கிறது.